இந்த ஹார்ட் டிசீஸை பற்றி பல தகவல்கள் வந்து ரொம்ப தவறானவை. அது வந்து ஒரு டைவர்ஷன் மாதிரி, இட் இஸ் கிவ் அ மிஸ்இன்ஃபர்மேஷன்னே சொல்லுவோம். ஸோ அப்போ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் இருதயத்துக்கு வந்து ரத்தத்தை கொடுப்பதற்காக ரத்த நாளங்கள் உண்டு. அந்த ரத்த நாளம் தான் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ ஹார்ட் டிசீஸ்னு ஒருத்தருக்கு டிஃபைன் பண்ணாலே அது பேர் வந்து கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ். ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஹார்ட்டும் அதை சம்மந்தப்பட்ட அனைத்து இரத்த குழாய்களுக்கும் இந்த டிசீஸ் இருக்கும். இதை தான் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட்டுன்னு போகும்பொழுது உங்கள் ஹார்ட்டை பற்றி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர மற்ற வெசல்ஸை பற்றி பேசுறது கிடையாது. அப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க முதல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இருதய நோய் அப்படின்னா அதில் பல இருக்குது. உங்களோட வால்வில் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் எலக்ட்ரிக்கல் ரிதமில் பிரச்சனை இருக்கலாம், அது மாதிரி பல வகை இருக்குது. அதில் 90% பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போய் அட்மிட் ஆகுறாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் வந்து ஹார்ட் அட்டாக். அப்போ ஹார்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னீங்கன்னா, இதயத்துக்கு ரத்தத்தை செலுத்தக்கூடிய இரத்த நாளங்கள், அதை தான் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த கொரோனரி வெசல்ஸில் பிளாக் வந்ததுன்னா அந்த பிளாக்குனால் ஏற்படக்கூடிய ஒரு என் ஸ்டேஜ் தான் ஹார்ட் அட்டாக். அப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா டெஃபினட்டாக, அதாவது இரத்த குழாயில் அடைப்பு உள்ளவர்கள் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகமாகி கொண்டே போய் ஒரு நேரத்தில் வந்து மொத்த வெசலும் அடைப்பு ஏற்படும் பொழுது ஹார்ட் அட்டாக்காக மாறுது. அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இரத்த குழாயில் எதனால் அடைப்பு வருகிறது, இதுதான் வந்து ஒரு கார்டியாலஜியில் மிக முக்கியமான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். அப்போ இரத்த குழாயில் ஏன் அடைப்பு வருது அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, எல்லாம் உணவு வகைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உணவு வகைகள் தான் காரணமாக இருந்தால் ஒரே ஃபேமிலியில் எல்லாரும் அதே உணவு எடுத்தும்பொழுது சில பேருக்கு மட்டும் வருது, அந்த ஃபேமிலியில் எல்லாருக்குமே வர்றது கிடையாது. அப்போ உணவு மட்டும் கிடையாது. அடுத்தது என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ். அப்போ எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கும் சில நேரத்தில் வந்து ஹார்ட் டிசீஸ் வருது. அப்போ எக்ஸசைஸ் மட்டுமே அதற்கு காரணமாக இருக்க முடியாது. அப்போ வந்து இது வந்து மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். அதனால் வந்து இதய நோயை வந்து ஒருத்தர் வெறும் எக்ஸசைஸு வெறும் ஃபுட்டு மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் தடுத்து விட முடியும் என்பது வந்து ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷனாக. அப்போ ஹார்ட் டிசீஸை எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இருக்கிற சமுதாயத்தில் யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருப்பீங்க. யங் ஏஜில் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, ஏன் வருதுன்னே தெரியல, அவருக்கு மொத்தமே 35 வயது தான் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ சுகரு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா இதய நோய் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது மூணும் இருந்தால் இதய நோய் வருமா, இதை தாண்டி ஏதாவது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன சம்மந்தம்ன்றதை மிக நுண்ணியமாக பார்க்க வேண்டும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோம், அவருக்கு வந்து 75 வயது. அவரை கேட்டிங்கன்னா, எனக்கு சுகர் 35 வருஷம் இருக்குது சார், ப்ரெஷர் 40 வருஷம் இருக்குது சார், கொலஸ்ட்ரால் 25 வருஷம் இருக்குது சார், ஸ்மோக்கிங் ஒரு 10 வருஷம் பண்ண நிறுத்திட்டேன் சார். இப்போ எல்லா ரிஸ்க்கும் இருக்குது. ஆனால் அவர் 75 வயது வரையும் இருக்கிறாரு. டெய்லி அவரால் வந்து ஒரு அரை மணி நேரம் நடக்க முடியுது. அதே நேரத்தில் இப்போ இளைஞர்கள் யங் ஏஜ் ஒரு 35 வயது இருக்கிறவனுக்கு வந்து சுகர் 2 வருஷம் இருக்கும், ப்ரெஷர் 4 வருஷம் இருக்கும், கொலஸ்ட்ரால் மேபி வந்து ஒரு 2 வருஷம் இருக்கலாம், ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 10 வருஷம் இருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போ வந்து இவை அனைத்தும் இருந்தும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இவை அனைத்தும் கொஞ்ச நாளில் இருக்கும் பொழுதே ஹார்ட் அட்டாக்ல போய் முடியுது. அப்போ அதற்கு காரணம் என்ன, மிக முக்கியமான ஒரு காரணம் இப்போ என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன சம்மந்தப்படுத்துது அப்படின்னா, ஒரு மனிதர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா, விச் இஸ் கால் இஸ் ஷிஃப்டிங் ஹிம்செல்ஃப் டு அட்ரினலின் பம்ப்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவன் வந்து அட்ரினலின் பம்ப்னா அப்படி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது நேச்சுரலாகவே அவர் உடம்புல வந்து அட்ரினலின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த அட்ரினலின் சுரப்பதனால என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னீங்கன்னா, இந்த அட்ரினலின் எப்போ ஒரு மனுஷனுக்கு சுரக்கும்னா, அவன் வந்து உணவை தேடி மிக வேகமாக ஓடும் பொழுதோ, இல்லைனா வந்து ஒரு சண்டை போடும் போதோ, அதாவது வந்து உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக சண்டை போடுவது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம், இப்போ யார் சார் ஃபுட்டுக்காக ஓடுறாங்க, யார் சார் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட ஜெனட்டிக் இன்டகிரேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம ஜீன் வந்து 40,000 வருடங்களுக்கு முடுக்கிற ஜீன் வந்து இன்னும் நம்ம உடம்புல இருக்க தான் செய்யுது. ஸோ இன்சைட் வந்து இன்னும் நம்ம ஒரு அனிமல் தான். அப்போ என்ன ஆகும்னா, இந்த அட்ரினலின் நம்ம உடம்புல அதிகப்படுத்தும் பொழுது அது எதற்காக அதிகமாகுதுன்னா, அதோட மெமரி 40,000 வருஷம் இருக்க மெமரி தான் அது கொண்டு போகுது. அப்போ என்ன மெமரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 வருடங்களுக்கு முன்னே மனிதன் என்ன பண்ணுவான்னா, 2 நேரத்தில் தான் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஒன்று வந்து உணவுக்காக ஓடும்போது, செகண்ட் வந்து ஒரு உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக. அப்போ இது ரெண்டுமே இருக்கும் பொழுது அந்த அட்ரினலின் வந்து சுரப்பது அதிகமாகிறது.
அது ஏன் அதிகமானால் என்ன ஆகும்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணுன்னா உங்கள் ரத்த ஓட்டத்தை எல்லா இடத்துக்கும் அதிகப்படுத்தும். ஸோ உங்கள் வெசலை வந்து டைலேட் பண்ணும். ஸோ உங்கள் மசில், உங்கள் பிரெயின், உங்கள் கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டத்தை வந்து 2லேருந்து 3 மடங்கு வரை அதிகப்படுத்தக்கூடும். அப்படி அதிகப்படுத்தின உடனே இம்மீடியட்டாக என்ன ஆகும்னா உங்கள் லிவர்லேருந்து சுகர், உங்கள் குளுக்கோஸ் வந்து ஸ்பைக்கு இம்மீடியட்டாக வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே பண்ணும் பொழுது அந்த ஆதி காலத்து மனிதன் என்ன பண்ணால் ஃபுட்டுக்காக சண்டை போடுறான், இல்லைனா வந்து ஓடுறான். ஆனால் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. பிகாஸ் இது என்ன சொல்லுவோன்னா, திஸ் இஸ் அ பெனல்ட்டி வி பே ஃபார் சிவிலைசேஷன். பிகாஸ் வி ஆர் சிவிலைஸ்டுன்னு சொல்லும் போது வி கேனாட் ஆக்ட் இமீடியட்லி ஆர் ஃபைட். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களோட பாஸ் வந்து சொல்லுவார், நீங்கள் டெஃபினட்டாக வந்து யூ வில் நாட் கெட் அவுட் யுவர் சேலரி அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபைட் வித் தம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அட்ரினலின் லெவல் அதிகமாக உங்கள் உடம்புல இருக்க பிளட் வெசல் நேச்சுரலாகவே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறது. அப்படி டேமேஜ் ஆன பிறகு எல்லா ரிஸ்க் ஃபேக்டரும் ஆம்பிளிஃபை ஆகுது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தால் 4 வருஷம் இருக்கிற கொலஸ்ட்ராலும் 40 வருஷம் இருக்கிற கொலஸ்ட்ராலும் சேம் ஆகுது. அதனால தான் வந்து யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு முக்கியமான காரணம் சுகர், கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அவர்களால் 30-40 வயது இருக்க முடியும். இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால வந்து ப்ரீமெச்சூர் ஹார்ட் டிசீஸ்னு கொண்டு போய் முடியும். அடுத்தது ஒரு முக்கியமான என்னென்னா, எல்லாரும் கேட்கும்பொழுது கொலஸ்ட்ரால் சாப்பிட்றனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. இப்போ வந்து எங்கள் டயட்டில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் கொழுப்பு சத்து போய் ரத்த குழாயில் அடைக்கிறனால தான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தது 1980s ஒரு கைட்லைன் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் பப்ளிஷ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஹை கொலஸ்ட்ரால் டயட் வில் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். இதுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணாங்க. பட் என்ன பிரச்சனைனா, மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இன்னும் கார்டியாலஜிஸ்ட் வந்து அந்த கைட்லைன்லேருந்து வெளியே வரல. ஆனால் கைட்லைன் மாற்றி 20-30 வருஷம் ஆனாலும் எந்த ஒரு சேஞ்சும் டைரெக்டாக பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் மாறவே இல்லை. 1980 என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் 1997 இன்னொரு பேப்பர் வந்தது. அதில் கிளியராக என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களோட டயட்ரி கொலஸ்ட்ராலுக்கும் இரத்த குழாயில் அடைப்பு கொடுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ என்னன்னா, உங்கள் இரத்த குழாயில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எங்கேருந்து வருதுன்னா உங்கள் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கொலஸ்ட்ரால் விச் இஸ் எல்டிஎல். அப்போ லிவர்லேருந்து வர கொலஸ்ட்ராலுக்கும் நீங்கள் உண்ற கொலஸ்ட்ராலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ திருப்பி 1997 கைட்லைனில் மாற்றினாங்க அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி. என்ன கிளியராக சொன்னாங்கன்னா, சேச்சுரேட்டட் ஃபேட்டு, லோ ஃபேட் டயட்லாம் வேண்டாம், நீங்கள் நார்மலாகவே ஃபேட்டை எடுத்துக்கோங்க, ஆனால் ஹையாக எடுக்காதீங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர ஃபேட் இஸ் அ காஸ் ஃபார் பிளாக்னு எந்த ஒரு லிட்ரேச்சர்லையும் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதெல்லாம் 1980 முடிஞ்ச கதை. அந்த கதையை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம், நேராக போய் லோ ஃபேட் டயட், லோ ஃபேட் மில்க் அப்படின்னு எடுக்கணும். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பண்ணிங்கன்னா, எல்லா லோ ஃபேட் ஃபுட் ப்ரொடக்ஷன்லையும் ஃபேட்டு லோவாக இருக்கும், சுகர் அதிகமாக இருக்கும். அப்போ சுகர் தான் காரணமே தவிர ஃபேட் காரணம் கிடையாது. அப்புறம் செகண்ட், இந்த கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து கொண்டு போய் பிளட் வெசலில் எப்படி போய் உள்ளே போய் உட்காருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா, இப்போ இதை வந்து ஒரு தேரி சொல்லுவாங்க, அதாவது வந்து தீஃப் அண்ட் த லாக், திருடனும் பூட்டும். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் திருடு போகக்கூடாதுன்னா நீங்கள் வீட்டை தான் பூட்டணும். அது ரொம்ப ஈஸியானது. இன்னொரு வகையாகவும் திருட்டை தடுக்கலாம். அப்போ என்ன பண்ணால், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா திருடர்களையும் திருத்தி அவங்க யாருமே திருட முடியாதுன்றதை கொண்டு வந்த பிறகு வீட்டுக்கு பூட்டு போட தேவையில்லை. இது 2வது வகை. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் வெரி சிம்பிள். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் உங்கள் இரத்த குழாய் உள்ளே வந்து இன்ஜுரி இல்லாமல் இருந்தால் அந்த கொலஸ்ட்ரால் வந்து உங்கள் பிளட் செல் உள்ளே போகாது. அப்போ அந்த இன்ஜுரியை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். இது 2 தான் வந்து உங்கள் வெசலை வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ணக்கூடியது. எக்ஸசைஸே இல்லாமல் செடென்ட்ரியாக இருக்கும் பொழுதும், ஸ்மோக்கிங் அதிகமாக செய்யும் பொழுதும், சுகர், ப்ரெஷர் இவையெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்தாமல் இருக்கும் பொழுது உங்கள் வெசல் வந்து டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆன வெசல் உள்ளதான் உங்கள் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் உள்ளே போய் பிளாக்கை ஏற்படுத்துமே தவிர நார்மலாக இருக்க செல்ல அதனால் உள்ளே போக முடியாது.